Guys, welcome to GB Vlogs. So, நாங்கள் ஒரு வழியாக வந்து எல்லோரும் கலவராயன் ஹில்ஸ் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது. இங்கே கள்ளக்குறிச்சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது கரெக்டாக? எக்ஸாக்டாக கள்ளக்குறிச்சி வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இந்த அடிவாரம். எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக கள்ளக்குறிச்சி வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இந்த அடிவாரம் இருக்கும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். அதை நாங்கள் உங்களுக்கு போகிற வழியில் காட்டுறோம். வாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். We'll see in next video. இப்போது எங்க எம்டி வந்து என்ட்ரி பண்ண போறாரு. காரை போட்டு வரம்பா தள்ளுப்பா. போங்கடா. தெரிது அழகா. பெரியார் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ கல்லூராயன் ஹில்ஸுக்கு மேலே இந்த ஸ்பாட்டுக்கு பேர் வந்து பெரியார் ஃபால்ஸ். ஸோ பெரியார் ஃபால்ஸ் வந்தோன்னா வந்து நம்ம குளிக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 o'clock ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் அலௌடு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறில் சீக்கிரம் வந்துட்டோம். அதனால் வந்து இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இது. ஆனால் வெளியே ஒரு வியூ தெரியும், பார்க்கலாம் வாங்க. வா 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 வா. ஆனா இவ்வளோ பேசுறீங்க, இவ்வளோ பண்றீங்களா, ஒரு டைமிங் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு விடு. எப்படின்னு 7 மணிக்கு சொன்னேன், எத்தனை மணிக்கு தான் நான் கரெக்டாக வந்துட்டேன். அதெல்லாம் விட்டுரு. நான் சொன்னேன் நேற்று லேட்டாக செஞ்சுட்டேன், நீ கரெக்டாக வந்தனா. கைஸ் இதுதான் வியூஸ் பாராட்டே பாருங்க. பெரியார் ஃபால்ஸ் டைமிங் நாங்களே நீ தான் சீக்கிரம் வருவோம். நாங்கள் சீக்கிரம் வந்தா நீங்கள் அது லேட் ஆகும் பண்ணுற மாதிரி தண்ணி வேறு கம்மி. ஆமாம் ஆமாம், தண்ணி 1 மணி நேரத்தில் கம்மியாயிடும். இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே தண்ணி ரொம்ப கம்மியாகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது தண்ணி சேஃப்டி எப்படி வச்சுக்கிறோம். சினிமாட்டோகிராஃபரா இன்னைக்கு எப்படியெல்லாம் பிளான்ஸ், எப்படியெல்லாம் வீடியோ எடுத்து தர போற? நீ சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி எடுத்து யாரும் ஒன்றும் இருப்பாங்க. நீ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை இன்னைக்காச்சும் வந்து நல்ல வீடியோ எடுத்து தரலாம். ஒரு 2K views 3K views வண்டியில வந்தேன். நீங்க கார்ல வந்தீங்க, உங்க ஆசையில இருக்காது. ஏன்னா தான் கொஞ்சம் செட் ஆகாது வீடியோ எடுக்கிற. நீ ஆசையில இருப்பா, யாரும் அவனை பார்க்க போறா? வீடியோ இல்லடா, சும்மா இறங்கினா இப்படிதான் பண்ணுவேன். உங்களெல்லாம் நம்பி சீக்கிரமா வந்தோம் பார்த்தியா, என் புத்தியை செருப்பாளி அடிக்கணும். விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் சீக்கிரம் வந்துடுங்க. அப்புறம் டெய்லியே இருந்து நின்று நீ வெளியே வரும்போது நாங்கள் திருப்பாளைச்சாம இருக்காது எங்களுக்கு. உங்களை நம்பி நானே அன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் எனக்குன்னே வருவீங்களாடா. இந்த மாதிரி குரங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு எப்பா டேய் நானே சமாளிச்சேன். கஷ்டப்பட்டு காலை குளிச்சு வண்டி வந்து திட்டாது. எவ்வளோ பண்ணிடுறாரு. நான் தூங்கி தான் வந்திருப்பேன். காலை டீ வாங்கி கொடுத்தாரு. காலையில் தான் குளிச்சுட்டு வந்து டீ நல்லா வாங்கி கொடுத்தேன். அவர்லாம் வாங்கி தரல. நேற்று வாங்கி கொடுத்தாரு. அச்சா சேரணும் நேற்று இருக்காமா? கிராமமே இருக்குடா. அப்படியா? இன்னும் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணடா, இதுக்கு கிட்ட கிடையாதுடா. சரி வாங்கி தரீங்களா? ஆனா எல்லாரும் ஒன்னா ஜாலியா பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அங்க பாருங்க அங்க பாருங்க, அங்க ஒரு 2 பேர் தனியா போட்டோ எடுத்துக்கிறானுங்க. இங்க 2 பேர் இது பண்ணுறானுங்க. ஆக்சுவலா வந்து இங்க இந்த மலைக்கு மேல வந்து சுமார் ஒரு 30-40 கிராமங்கள் மேல இருக்குது. இந்த ஊருக்கு வந்து கீழேருந்து மேலே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் காரில் வந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பைக்கில் வந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரோடெலாம் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு காரில் வந்தீங்கன்னா மட்டும் கீழே வந்து போலீஸ்கிட்ட ஒரு சின்ன என்ட்ரி ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பைக்கில் வாங்கினா போய் நார்மலாக என்ட்ரி ஆகலாம். பைக்கில் வாங்கினா மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்மெட் எடுத்துருவாங்க. நீயும் தளபதி ஃபேனு? ஆமாம்.
குண்டி ஆண்டம் தப்பு தப்பா பச்சு 18+ இருப்போம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஃபால்ஸ் இது மேகம் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. மேகம் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு, அங்கே போகிறோம். 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்கு. உண்மையாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தோன்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம். ஆக்சுவலி வந்து ஈரத்தில் குளிச்சு என் வாய்ஸே மாறிடுச்சு. ஆனால் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வர டைமிங் மட்டும் 10 o'clock மேலே வந்துருங்க. ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் நாளோடு. ஸோ அது அந்த கேப்பில் வந்து போயிடுங்க. ஃபேமிலியாகவும் வந்து குளிக்கலாம். ரொம்ப சேஃபாக தான் இருக்குது பிளேஸு. ஸோ அதனால் வரலாம். நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் சந்திப்போம். போகலாமா கைஸ்? நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் காட்டுறாங்க. இந்த மாதிரி சுண்டல், வேர்க்கடலை, இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வரும்போது இங்கே ஒரே ஒரு கடை கூட இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்னதாக தான் ஃபேமிலி வரைக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி வந்து லெமன் சாதம் இல்லை, அது கொஞ்சம் அட்வான்ஸாக வேறு ஏதாச்சும் சொல்லு. நீ சொல்லுப்பா, அட்வான்ஸாக நீ என்ன சொல்லு. புதுசாக கண்டுபிடிங்க. வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் கெட்டு போகாத மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும். சிம்பிளாக சாதம், லெமன் சாதம்ன்றது வந்து முடிஞ்ச அளவு நீங்களாம் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டிலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து எதுவுமே இருக்காது, கன்ஃபார்ம் இருக்காது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வீடியோ ஹவு டு ஸ்பாயில் தி வீடியோ. இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் இங்கே வந்து பக்கத்தில் இன்னும் சில டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது. நீங்கள் லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா, லைக் வந்து ரொம்ப லாங்காக தஞ்சாவூர், கன்னியாகுமரி அந்த மாதிரி இடத்துலேருந்து இதை பார்க்க வரீங்க அப்படின்னா வந்து கேமராமேனை கொஞ்சம் கொடுங்கப்பா.
சுண்டலுக்கு யார் கையில கொடுக்காது அவன் வண்டி டிஃபன் பாஸ் வச்சு சாப்பிட்றான் மாதிரி தான் இவனுக்கு இதே வேலை இவங்க அண்ணன் அவன். வண்டி கொடுக்க மாட்டான் டிஃபன் பாஸ் கையில. இவங்க அண்ணன் இது அவன் வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான் வன்மத்தை. வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே பசங்க கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லி அப்ப சாப்பிட ஆரம்பிச்சான். இப்ப வரைக்கும் சாப்பிட்டே வந்து அப்படியே காலி பண்ணிட்டான். நாங்க என்ன பண்ணோம், காசு போட்டு ஒரே பாசல வந்துடும். அதிகமா சாப்பிட்டே இருப்பான். எல்லாம் 2 பீஸ் எடுத்து தப்பா இருக்கும், அப்படியே ஒன்னா எடுத்துங்கப்பா சாப்பிட்டு எடுத்துங்க பண்ணுவோம். கடகடன்னு வச்சு சாப்பிடுவான் நவீன். அப்பதான் அதிகமா சாப்பிட முடியும். நம்ம 4 பீஸ் சாப்பிட்டா நவீன் 10 பீஸ் சாப்பிட்டுருவான். அந்த அதெல்லாம் வந்து நம்ம எல்லா ஊர்லயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஊரை கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த ஊர்ல எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு குட்டி, அருமையா கைட் பண்ணாரு. வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு ஓப்பன், அதையே சொல்றேன் எங்களுக்கு. ஆமா இப்போ எங்க போறது? திரும்ப போறீங்களா? சாப்பிடுங்களா?